சுதர்சனாய வித்மஹ மகாஜ்வாலாய தீமஹே தன்னோ சக்ர பிரஜோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆனி 18 ஜூலை 2 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஞாயிறு முதல் வரும் சனி வரை இந்த வாரத்தின் 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இது நம்முடைய முன்னோர்களுடைய மொழி. அப்படியாக ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல வேண்டியது நம்முடைய நித்திய கடமைகளில் ஒன்று. அந்த ஆலயத்திற்கு நாம் செல்வதற்கு உண்டான ஆயத்தங்களை தெரிந்து கொண்டோம். சென்ற வாரத்திலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக ஆலயத்திற்கு உள்ளே செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு கோவிலுக்கு ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது வெளியிலிருந்து முதலில் அந்த கோவிலின் கோபுரத்தை தரிசிக்க வேண்டும். அந்த கோபுரத்தை வணங்க வேண்டும். கோபுர தரிசனம் கோட்டி பாப விமோசனம். கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம். நம்முடைய பாபங்கள் தொலைகின்றது, புண்ணியம் கிடைக்கின்றது. முதலிலே கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். பிறகு ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கு முன்பாக அந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலே தீர்த்தம் இருந்தால், அதாவது ஒரு ஆலயம் ஒரு கோவில் சுவாமி என்றால் ஸ்தலம், அந்த ஊர் அது மகிமை வாய்ந்தது. தீர்த்தம் அந்த கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்த குளம் இது மகிமை வாய்ந்தது. மூர்த்தி சுவாமி, ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி இந்த மூன்றும் விசேஷமானது. அந்த ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நாள் தங்குவது சாலச் சிறந்தது. பிறகு அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடுவது மிக விசேஷமானது. நீராட முடியாவிட்டாலும் கூட அந்த தீர்த்த குளத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த நதிக்கரைகளிலே ஆலயங்கள் இருக்கும் பொழுது, சமுத்திர கரையிலே ஆலயங்கள் இருக்கும் பொழுது அந்த நீரை எடுத்து புரோக்ஷனம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த நீரை எடுத்து நம்முடைய சிரசிலே தெளித்து கொள்வது நல்லது. இப்படியாக அந்த புண்ணிய நதிகளிலே நாம் இறங்கும் பொழுது முதலிலே காலை அந்த நதியிலே வைக்கக்கூடாது. முதலில் அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தின் நீரை சிறிது கையில் எடுத்து தலையில் சிறையில் புரோக்ஷனம் செய்து கொண்டு, சிரசில் புரோக்ஷனம் செய்து கொண்டு அதன் பிறகே அதில் இறங்க வேண்டும். இப்படி முதலிலே அந்த தீர்த்தத்தினால் நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த தீர்த்த மகிமையினால் நாம் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதன் பிறகு ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசித்த உடனேயே துவஜஸ்தம்பம் எனப்படுகின்ற கொடிமரத்தை பார்த்து வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு பலிபீடம் இருக்கும். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை போன்ற விஷயங்களை பலியிட வேண்டும். நாம் அனைவருமே ஆலயத்திற்குள் சென்றுவிட்டால் சமமானவரே. அங்கு உயர்வு தாழ்வு பேதங்கள் கிடையாது. ஒரு தாய்க்கு எப்படி குழந்தைகள் படித்தவர், உத்தியோகம் பார்ப்பவர், சம்பாதிப்பவர், சம்பாதிக்காதவர், அல்லது அந்த தாய் பெற்றோருக்கு செய்யக்கூடியவர், செய்யக்கூடாதவர், செய்யாதவர் என்ற பேதம் கிடையாதோ அப்படி இறைவனுக்கும் நம்மிடத்திலே பேதம் கிடையாது. அப்படியாக பலிபீடத்திலே நின்று அந்த பேதங்களை நாம் விட்டுவிட்டு பிறகு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். தொடர்ந்து ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது சாமியுடைய வழிபாட்டு முறைகள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பிறகு தெரிந்து கொள்வோம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். பொருள் சேர்க்கையும் கூட உண்டு. குடும்ப தேவைகள் யாவும் உங்கள் மூலமாக பூர்த்தியாகும். பிறருக்கு நீங்கள் செய்து கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்யோன்யம் நிலவும். பொருளாதார மேம்பாடு, முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். அதே போன்று சுபகாரியங்களை தொடங்க வேண்டும், சுபகாரியங்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அதை இந்த வாரத்திலே ஆரம்பம் செய்வீர்கள். சுபகாரியங்களை வீட்டிலே செய்ய வேண்டும் என்றால் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் அதற்கு பொருள் தேவை. இரண்டாவதாக நமக்கு அவகாசம் தேவை, அதாவது நேரம் தேவை. இரண்டுமே இப்போது உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால் பெரிய சுப காரியங்களை துணிந்து தாராளமாக தொடங்குவீர்கள். அப்படி தொடங்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். பொதுவாக இந்த வாரத்திலே நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். மன உறுதி சிறப்பாக இருக்கும். திடசித்தம், வைராக்கியம், கொண்ட குறிக்கோளிலே உறுதியாக இருப்பது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு கைவரப்பெறும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கூட இப்போது உண்டு. உடன் பிறந்த சகோதரர்கள் இடையே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், பிணக்குகள் இருந்தால் அதுவெல்லாம் இப்போது தீர்வுக்கு வரும். விட்டு கொடுத்து சமரசமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் கூட உண்டு. கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுக்கு விடப்படக்கூடிய சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு இப்போது உங்களிடத்திலே உண்டு. தடைப்பட்ட கல்வி, அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியிலே தடை ஏற்பட்டிருந்தால் அது இப்போது விலகும். கல்வியிலே தடை பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ஆரோக்கிய ரீதியாகவோ ஏற்பட்டிருந்தால் அதுவெல்லாம் இப்போது சரியாகும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததோ அதுவெல்லாம் இப்போது எளிதாகும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகத்திலே நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய தவறுகளை இப்போது திருத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய உத்தியோகத்திலே உங்களுக்கு தெரியாத பணி, பிறருடைய தயவு தேவை, அது இருந்தால்தான் நிறைவேறும் என்ற விஷயம் இப்போது சரியாகும். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு துணிச்சலான முடிவுகளை எடுத்து உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தி கொள்வீர்கள். பொதுவாக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். ஆனந்தம் உங்களிடத்திலே குடிகொண்டு இருக்கும். மகிழ்ச்சி என்பது தற்காலிகமாக கிடைப்பது. ஆனந்தம் என்பது நிரந்தரமாக கிடைப்பது. மகிழ்ச்சி என்பது அன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள். ஆனந்தம் என்பது அனைத்தையும் உணர்ந்து அதில் கிடைக்கக்கூடியது. அந்த அளவிற்கு இப்போது ஆனந்தமாக நீங்கள் காணப்படுவீர்கள். உற்சாகம் இருக்கும். சுறுசுறுப்பாக திகழ்வீர்கள். உங்களுடைய பணிக்கு பிறரை இப்போது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். உங்களுடைய பணிகள் அனைத்தையும் நீங்களாகவே செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்பாக இருந்து வழக்கத்தை விட உங்களுடைய பணிகளை, கடமைகளை விரைவாக முடித்து விடுவீர்கள். ஓய்வு நேரமும் கூட உங்களுக்கு இப்போது அதிகமாக கிடைக்கும். பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதிலே நாட்டம், விருப்பம் அதிகமாகும். ஒரே இடத்தில் இருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய பணி முடிந்த பிறகு வீட்டிற்கு வந்து குடும்பத்தினரோடு ஆலயத்திற்கு செல்வது, பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு, இடங்களுக்கு செல்வது என்று திட்டமிடுவீர்கள். சிலர் விடுப்பு எடுத்துக்கொண்டு கூட இது போன்ற காரியங்களை செய்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, குடும்பத்தினரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தேவையான நேரம், தேவையான செல்வம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். பேச்சிலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது. அது உங்களுடைய ஆனந்தத்தை கெடுத்துவிடும். யோசிக்காமல், சிந்திக்காமல் பேசக்கூடாது. சிலர் பிறருக்கு நன்மை செய்கின்றேன் அல்லது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றேன் என்று நல்லதற்காக ஒரு காரியத்தை தொடங்கி அது பெரிதார் சண்டையில் முடிந்துவிடும். அதனால் முடிந்த அளவிற்கு கால நேரத்தை அனுசரித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு காரியத்திற்கும் காத்திருந்து தக்க தருணத்திலே செய்வது உத்தமம். இதை நினைவில் நீங்கள் நிறுத்தினால் போதுமானது. மேலும் இந்த வாரத்திலே குடும்ப நபர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் கூட அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்துவிட்டார்களே என்று ஆத்திரப்படவோ ஆவேசப்படவோ கூடாது. அதே சமயத்தில் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக இப்பொழுது உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். ஒற்றுமையாக இருப்பீர்கள். குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். பிள்ளைகள் கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியிலே நாட்டத்தை அதிகரித்து கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் இப்போது மிகச்சிறந்த பணியாளர் என்ற பாராட்டு பரிசுகளை பெறுவீர்கள்.
சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வாடிக்கையாளரை கவரக்கூடிய அளவிற்கு புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். ஆக மொத்தத்திலே பேச்சு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது. இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமையும். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது பேச்சாற்றல் மூலமாகவே இந்த வாரத்திலே நீங்கள் பிழைத்து கொள்ள வேண்டும். சமயோசிதமான அறிவு மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும். வெளியிலிருந்து பிறரிடத்திலிருந்து உதவிகளை எதிர்பார்ப்பதை விட, பிறருக்காக காத்திருப்பதை விட சுய முயற்சி செய்வதே உத்தமம். அந்த அளவிற்கு நீங்கள் நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு திட்டமிட வேண்டும். சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் பொழுது அது உங்களை உயர்த்தும். பொதுவாக கல்வி, கற்றுக்கொள்வது, பேச்சு திறமை, தனித்திறமைகள் இதை வளர்த்து கொள்வது, இதை வெளிப்படுத்துவது, இதன் மூலமாகவே உங்களுக்கு இந்த வாரத்திலே ஆதாயம், உயர்வு, முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும். அதே சமயத்திலே தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிரந்தரமாகும். அதாவது உங்களுடைய வருமானம் தற்காலிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கின்றது என்றால் இப்பொழுது நிரந்தரமான ஒரு வருமானத்திற்கு வழியை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை இருப்பவர்கள், நீண்ட காலமாக இதை முயற்சிப்பவர்கள் இப்போது அந்த யோகத்தை பெறுவீர்கள். குடியிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து, உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து வேறு இடத்திற்கு சென்று வசிக்கக்கூடியது, பொருளீட்டக்கூடியது, இந்த பலனும் இப்போது உங்களுக்கு உண்டு. மேலும் அரசு சார்ந்த சலுகைகளையும் கூட இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு சார்ந்த சலுகையை பெற்று கல்வி பயிலலாம். உத்தியோகம் செய்யும் பொழுது அரசு சலுகைகளை எதிர்பார்க்கலாம். அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சிக்கக்கூடியவர்கள் இப்போது பலனை அடைவீர்கள். தந்தை மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கும். கவனமாக இருக்க வேண்டியது, உடனடி முடிவுகளை எடுக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் காத்திருந்து தக்க தருணம் வரும்போது அதை பற்றி நீங்கள் செயல்களை செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் கல்வியிலே மிகுந்த நாட்டத்தை கொண்டு ஈடுபாட்டுடன் படிப்பீர்கள். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பிறரால் ஆகாத முடியாத பணிகளை மிக எளிதாக செய்து முடித்து நற்பெயரை பெறுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த வியாபாரத்திலே தந்திரங்களை இப்போது கற்று அனைவரையும் வென்று முதலிடம் பிடிப்பீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, வெளிர் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் மிக சாமர்த்தியசாலியாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய சமயோசித புத்தியை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய திட்டங்கள், ஆசைகள், எண்ணங்கள் இவை அனைத்தையும் பிறரிடத்தில் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் செய்து முடித்த பிறகு அவர்களாகவே தெரிந்து கொள்வார்கள். இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டியது அவசியம். அதாவது எவரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய முக்கியமான விஷயங்களை, திட்டங்களை எவரிடத்திலும் கூறக்கூடாது. அதே போன்று நேரடியாக இப்போது உங்களுக்கு பிறர் முன்வந்து உதவி செய்ய மாட்டார்கள். சமயோசிதமாக, சாமர்த்தியமாக பிறரிடத்திலிருந்து காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டி இருக்கும். அந்த அளவிற்கு இப்போது உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். சமத்தாக நீங்கள் இருப்பீர்கள். முடிந்த அளவிற்கு விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விதியையும் இப்போது நீங்கள் மீற முயற்சிக்க கூடாது. குழந்தைகள் விஷயத்திலே அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய உத்தியோகம், திருமண வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பது, இதைவிட முக்கியமான விஷயம் அவர்களுடைய நடத்தையை கண்காணிப்பது. பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார், அவர்கள் ஓய்வு நேரத்திலே என்ன செய்கின்றார்கள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் அவர்களிடத்தில் இருக்கின்றது, அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கின்றது, நடத்தை எப்படி இருக்கின்றது என்று கவனிப்பதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏதாவது குறைகள் இருந்தால் பிள்ளைகளை நட்பு ரீதியாக திருத்த வேண்டியது அவசியம்.
அதே போன்று செலவுகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சிறப்பாக அதை சமாளித்து விடுவீர்கள். செலவுகளை செய்வதற்கு தேவையான பணம் கடன் வாங்கியோ பிறரிடத்தில் கேட்டோ செய்ய வேண்டியது இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் வந்து சேர்ந்துவிடும். அதனால் நல்ல பொருள் வரவு வந்து அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளையும் செய்து விடுவீர்கள். அதிகமான பணப்புழக்கம் கையில் இருக்கும் பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதை நினைவில் கொண்டால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பிறரிடத்திலிருந்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய, நன்றாக சம்பாதிக்கக்கூடிய, குடும்பத்திலே பொறுப்புகளை நீங்கள் செலுத்தக்கூடிய வாரமாக அமையும். கல்வி பயிலக்கூடியவர்கள் அந்த கல்வியிலே ஈடுபாட்டை, நல்ல ஞாபகத்திறனை படிக்கும்போதே முழுமையாக கவனித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனதை செலுத்தி படிக்க வேண்டியது அவசியம். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணியை நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்க வேண்டியது அவசியம். சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் பணியாளர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி அதன் மூலமாக முன்னேற வேண்டியது அவசியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, ஆதாயகரமான வாரமாக இந்த வாரம் அமையும். பெரிய அளவிற்கு வருமானம் வந்து சேரும். பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆடம்பர வசதிகள் சிலருக்கு உண்டாகும். இருக்கக்கூடிய வீடு, வாகனம் போன்றவை இன்னும் சரி செய்து கொண்டு, சீர்படுத்தி கொண்டு அதை பெரிதுபடுத்த, விரிவுபடுத்த உங்களால் இப்போது முடியும். அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியும். மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும். பெரியவர்களுடைய துணை, ஆலோசனை, வழிகாட்டுதல் இது உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி எளிதாக அமையும். மேலும் பெற்றோர் மீது அதிக அக்கறையை இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். பெற்றோருக்கு சேவை செய்வது, பெற்றோர் சம்பந்தமான உங்களுடைய கடமைகளை சரிவர செய்வது, இதை செய்து நற்பெயர் எடுப்பீர்கள். மனதிலே நிறைவு, திருப்தியும் கூட கிடைக்கும். இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உண்டான உபாயங்களை தெரிந்து கொண்டு வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் பெற்று உயர்வீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக தெரிகின்றது. உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்கள் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அதுவெல்லாம் இப்போது சரியாகும். அதே சமயத்திலே செலவுகள் இப்போது அதிகரிக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதை சமாளிப்பீர்கள். நீங்கள் சேர்த்து வைத்த சேமிப்பு, நீங்கள் செய்த முதலீடுகள் இவையெல்லாம் இப்போது பக்குவமாக உங்களுடைய கைக்கு வந்து உதவி புரியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்திலே மிகச்சிறந்த பெயர் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பிடித்த துறைக்கு மாற்றம் செய்யப்படுவீர்கள். உடன் பணிபுரியக்கூடியவர்கள் இடத்திலே உங்களுடைய திறமைகளை காட்டி அவர்கள் உங்களை மெச்சும்படி நடந்து கொள்வீர்கள். கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியிலே சலுகைகளை பெறக்கூடிய அளவிற்கு, முதலிடத்தை பெறக்கூடிய அளவிற்கு இப்போது படிப்பீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பெயரை எடுப்பீர்கள். பிரபல்ய யோகம் கிடைக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபத்தை விட பெயர் எடுப்பது, முதலிடம் பிடிப்பது, நம்பகத்தன்மையை நிலைநாட்டிக் கொள்வது இதிலே தான் அதிகமான குறிக்கோள் இருக்கும். ஆக மொத்தத்திலே இந்த வாரம் வருமானம், நற்பெயர், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு அமையும். இலக்கை நிர்ணயம் செய்தவர்கள் அதை இப்போது தொட்டு உயர்வீர்கள். பிறரிடத்திலே சொன்னபடி நீங்கள் செய்து காட்டுவீர்கள். உங்களை நல்லவர் என்று அனைவரும் நம்பும்படி நடந்து கொள்வீர்கள். நம்பகமானவராக இருப்பீர்கள். நன்னடத்தை உங்களிடத்திலே இருக்கும். நன்னடத்தையாக இருந்து உயர்வதற்கு தாமதமானாலும் கூட பரவாயில்லை. குறுக்கு வழிகளிலே சீக்கிரம் உயர்ந்தாலும் கூட அது தேவையில்லை. இந்த முடிவுகளிலே இப்போது நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். இப்போது உங்களுடைய கடமைகள் அதிகமாகும், பொறுப்புகள் கூடும்.
காய்க்கும் மரத்திற்கே கல்லடி என்று கூறுவார்கள். அப்படியாக நீங்கள் சிரத்தையாக நேர்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படும், கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள், பணி செய்யக்கூடிய இடத்திலே, உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்திலே என்று அனைத்து இடத்திலும் இப்போது உங்களுக்கு பணி நேரம் அதிகமாகும், ஓய்வு குறையும். ஆனாலும் கூட அதை நீங்கள் நன்றாக ஏற்றுக்கொள்வீர்கள். எதை நினைத்தும் இப்போது நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டீர்கள். தேவையில்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர், உங்களுக்கு இழைக்கப்பட்ட களங்கம், அநீதி அனைத்திலிருந்தும் இப்போது நீங்கள் விடுபடுவீர்கள். வழக்கு வியாஜங்களிலே உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் கூட சாதகமான அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் இப்போது சரியாகும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலைமை கூட மாறும். அந்த அளவிற்கு நீங்கள் முதலிலே நன்றாக நடந்து கொண்டு அதன் மூலமாக காரியங்களை சிறப்பாக செய்து அந்த பலனை இப்போது அனுபவிப்பீர்கள். அதை பார்த்து அனைவரும் இப்போது உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். கல்வி பயிலக்கூடியவர்கள் அந்த கல்வியிலே படிக்கும் பொழுதே வேறு திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். வேறு துறைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும். தனியாக உட்கார்ந்து மறுபடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுதே அதை புரிந்து கொண்டு விடுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணிக்கு நேரம் காலம் பார்க்க மாட்டீர்கள். எடுத்துக்கொண்ட பணியை முடிக்கக்கூடிய அளவிற்கு வேலையை செய்து நற்பெயரை எடுப்பீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இதுவரை பட்ட நஷ்டம் கஷ்டம் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை உறுதி செய்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை துணிந்து செய்து முன்னேறுவீர்கள். பொதுவாக இந்த வாரத்திலே நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டு விட்டால் போதுமானது. கேளிக்கை, பொழுதுபோக்கு, ஓய்வு போன்றவற்றை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால் போதுமானது. உயர்வு உங்களை தேடி வரும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் வெளிர் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, பிடிவாத குணம் இப்போது உங்களுக்கு அதிகமாகும். பிடிவாதம் என்று சொல்லும் பொழுது அதை வைராக்கியம் என்று கூறலாம். அதாவது பிறரிடத்திலே நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது, படிக்க மாட்டேன், உத்தியோகத்திற்கு செல்ல மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பது, இதுவெல்லாம் தவறு. அதே சமயத்திலே நான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பேன். இந்த துறையில்தான் நான் படிப்பேன், நான் படித்த துறையில்தான் உத்தியோகத்திற்கு செல்வேன், எனக்கு சுயதொழில் செய்வதில் தான் ஆர்வம் உள்ளது, அதைத்தான் நான் செய்வேன். இந்த பிடிவாதங்கள் நல்லது. அது இருந்தால்தான் ஒரு மனிதர் உயரவே முடியும். சுய கௌரவம், பிடிவாதம், இந்த விஷயங்கள் எல்லாம் சில சமயத்திலே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சுய கௌரவம் இல்லாதவர்கள் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சராசரியான வாழ்க்கையைத்தான் வாழ முடியும். சுயகௌரவம் பார்ப்பவர் பிறர் முன்பு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று போராடி பெரிய இடத்தை பெறுவர். அப்படியாக இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். வைராக்கியம், திட சித்தம் இருக்கும். மனதிலே நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்ட, இதுதான் நமக்கு என்று தீர்மானம் செய்து கொண்ட விஷயங்களை நோக்கி உறுதியான பயணத்தை மேற்கொள்வீர்கள். அதே போன்று பிறரிடத்திலே உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எவரிடத்திலும் கூற மாட்டீர்கள். மிக வறுமையான மிக கஷ்டமான சூழலிலே நீங்கள் இருந்தாலும் கூட பிறரிடத்திலே அதை காட்டிக்கொள்ளாமல் மிக பெரிய அளவிற்கு நீங்கள் வாழ்வதைப் போல காட்டிக்கொள்வீர்கள். அந்த அளவிற்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு திட சித்தம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி, மனோதிடம், தைரியம் இருக்கும். இதனால் வரை விளையாட்டாக இருந்து வந்த நீங்கள் இப்பொழுது எதிர்காலம் பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். அதனால் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். தேவையான ஆலோசனைகள், தேவையான உதவி பெரிய மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. நல்ல குருவை, உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு நலம் விரும்பியை இப்போது நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். குருவை எவர் தேடத் தொடங்கி வருகின்றாரோ குரு அவர் முன்பாக பிரசன்னமாகி விடுவார். அந்த அளவிற்கு இப்போது நீங்கள் குருவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். பொதுவாகவே வளர வேண்டும், உயர வேண்டும், வெல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கும். கல்வி பயிலக்கூடியவர்கள்
படிக்கும் பொழுது அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு முழு ஈடுபாட்டோடு படிப்பீர்கள். மதிப்பெண் பெறுவதற்கு, பிறர் பாராட்டுவதற்கு படிக்காமல் அந்த படிக்கக்கூடிய கல்வியிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள முடியும், அது நமக்கு எப்படி பயன் தரும் என்று நினைத்து படிப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள். இந்த வேலை நமக்கு கிடைத்திருக்கின்றது, இதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும், நம்மை நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் இப்போது செய்வீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வளர்ச்சி வெற்றியை நோக்கித்தான் கவனம் இருக்கும். லாபத்தை பற்றி கூட உங்களுக்கு கவனம் இருக்காது. நிரந்தரமாக நாம் தொழில் செய்ய வேண்டும், எப்பாடுபட்டாவது முதலிடம் பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் வெளிர் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சவாலான வாரமாக அமையும். பொதுவாக ஒருவர் தன்னுடைய முழுமையான திறமையை உணர வேண்டும், தன்னுடைய பலத்தை உணர வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒன்று அவருக்கு ஆபத்து வர வேண்டும் அல்லது அவர் அவமானப்படுத்தப்பட வேண்டும். அப்படியாக இப்போது உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாகும். நேரடியாக எந்த உதவிகளும் கிடைக்காது. அதனால் உங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி நீங்கள் நம்மால் வாழ முடியும், உயர முடியும், சாதித்து காட்ட முடியும் என்று நம்பிக்கை கொள்வீர்கள். ஒருவருக்கு நம்பிக்கை தேவை என்று சொல்லும் பொழுது பிறர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்பது தற்காலிகமானது. தன் மீது வரக்கூடிய தன்னம்பிக்கை தான் நிரந்தரமானது. அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு சவால்கள் விடுக்கப்படும், நெருக்கடிகள் கொடுக்கப்படும், உதவிகள் கிடைக்காது. ஆனாலும் நீங்கள் வெல்வீர்கள், நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள், முன்னேறுவீர்கள். அந்த அளவிற்கு உறுதி இப்போது உங்களிடத்திலே இருக்கும், உழைப்பு இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். நம்பிக்கையில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இதோடு சேர்ந்து இறை நம்பிக்கையும் உங்களுக்கு துணையாக இருக்கும். மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்கூட்டியே அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இப்போது உங்களிடத்திலே இருக்கும். அதனால் வரும் முன் காப்பது, உள்ளுணர்வினால் சில காரியங்களை மாற்றி செய்வது, சில வழிகளை மாற்றிக்கொள்வது, இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்திலே நீங்கள் திருமண விஷயத்திலே அவ்வளவு சீக்கிரத்திலே முடிவை செய்யாதீர்கள். ஒருவேளை திருமண வயதிலிருந்து வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த முடிவை பெற்றோர்களிடத்திலே விட்டுவிடுவது நல்லது. அதே போன்று இந்த வாரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள், காட்டப்படக்கூடிய வழிகாட்டுதல் இவையெல்லாம் கூட நம்பகமானவர், நீண்ட காலமாக உங்களுக்கு தெரிந்தவர் என்றால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். புதியவர்கள் காட்டக்கூடிய வழியை நம்பாதீர்கள். இதை நினைவில் நிறுத்தி கொண்டால் போதுமானது. கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே அந்த கல்வியை பயில்வதோடு மட்டுமல்லாமல் பகுதி நேரத்தில் ஏதாவது பொருளீட்ட முடியுமா, ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பணியை விரைவாக முடித்து கிடைக்கக்கூடிய நேரத்திலே கூடுதல் உத்தியோகம் செய்வது, சிறிய தொழில்களை செய்து பார்ப்பது என்று திட்டமிடுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் எவரையும் நம்பாமல் அந்த தொழிலிலே நீங்களே அனைத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டியது அவசியம். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான கை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். தேவையான கடன் வசதி எளிதாக கிடைக்கும். கல்வி கடன், சுப நிகழ்ச்சிகளுக்காக, முக்கிய தேவைகளுக்காக உங்களுக்கு கடன் தேவையாக இருந்தால் அது எளிதாக கை வந்து சேரும். அதே போன்று பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலை மாறி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோக்கியத்தை பெறுவீர்கள். தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தாராளமாக கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளுக்கு உங்களுடைய தந்தை இப்போது முழுமையான அனுமதி அளித்து ஆதரவாக பக்கபலமாக உடன் இருப்பார். அரசு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது இப்போது சரியாகும். அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்து குறைகள் வைத்திருந்தால் அதையெல்லாம் இப்போது சரி செய்து விடுவீர்கள்.
பெரிய மனிதர்கள், செல்வாக்குள்ள நபர்கள், இவர்களை கண்டு நீங்கள் அச்சப்படாமல் அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களை இப்போது உயர்த்தும். அதே போன்று எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு அச்சம், பயம், சஞ்சலம் போன்ற விஷயங்கள் இருக்காது. துணிவு இருக்கும். எந்த ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றீர்களோ அப்படியே அதை உங்களால் செய்து முடிக்க முடியும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது, தீய பழக்கங்களுக்கு ஆளாகிவிடாமல் இருப்பது அவசியம். எவருக்கு பயம் இல்லையோ, எவருக்கு பெரிய மனிதர்களுடைய துணை சகாயம் இருக்கின்றதோ, செல்வம் எவருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவருக்கு முதலிலே வரக்கூடியது, அவரை ஆட்கொள்ளக்கூடியது தீய பழக்கங்கள் தான். அதனால் முடிந்த அளவிற்கு தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். சிற்றின்பத்தை பெரிதாக நினைக்கக்கூடாது. அதே போன்று உங்களுடைய செல்வாக்கை தவறாக இப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதை நினைவிலே நிறுத்திவிட்டால் போதுமானது. படிக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிகச்சிறந்த நற்பெயரை எடுப்பீர்கள். ஆசிரியரே, பேராசிரியரே உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு படிப்பிலே கவனம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அந்த வேலை, பணி அதைவிட நன்னடத்தைக்காக பாராட்டப்படுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் அந்த வியாபாரத்திலும் கூட ஒரு தர்ம நோக்கை கடைபிடிப்பீர்கள். அதாவது கலப்படம் இல்லாத நல்ல பொருளை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, ஒற்றுமையே உயர்வு தரும் என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். தனியாக செய்யக்கூடிய பணிகளை விட கூட்டாக செய்யக்கூடிய பணிகள் வெற்றி தரும். சுயதொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இப்போது நல்ல கூட்டாளியை கண்டுகொள்வீர்கள். நல்லவர்களுடைய துணை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அறிவு ஜீவியாக காணப்படுவீர்கள். எது தவறு, எது சரி, எதை செய்யக்கூடாது, எதை ஒதுக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனுபவ அறிவு எப்படி சிறந்ததோ அதுபோன்று இப்போது உங்களுக்கு சமயோசித்த புத்தி கை கொடுக்கும். அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களால் செயல்பட முடியும், உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. உங்களுக்கு இப்போது தடையே கிடையாது. நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக உங்களால் செய்ய முடியும். அதாவது நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். நற்காரியங்களுக்கு தடை இருக்காது. தடை தாமதம் செய்பவர்கள் கூட இப்போது உங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள். கடன் சுமை உங்களை படுத்தி கொண்டிருந்தால் அதிலிருந்தும் கூட இப்போது நீங்கள் விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனை அறவே தீரும், அல்லது தவணை கிடைக்கும், அல்லது தீருவதற்கு உண்டான தொடக்கம் உண்டாகும். அதே போன்று நல்ல பெயர், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கின்றீர்களோ அதுபோன்றே உங்களுடைய குழந்தைகள் இப்போது நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிக சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அந்த கல்வி நிலைக்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை விட அடுத்த நிலைக்கு கூடுதல் ப்ரமோஷன், கூடுதல் உயர்வு கிடைக்கக்கூடிய அளவிற்கு கல்வியிலே நாட்டம் இருக்கும். கல்வி பயிலும் போதே நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றிருப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இப்போது அதிகமான பொறுப்புகள், கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பாராமலேயே, கேட்காமலேயே உங்களுக்கு உயர்வு உண்டாகும். அதுவும் அனுபவ ரீதியாக வரக்கூடிய உயர்வை விட உங்களுடைய திறமை ரீதியாக வரக்கூடிய உயர்வு சிறப்பாக இருக்கும். அது இப்போது கிடைக்கும். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்திலே புதுமைகளை புகுத்த இப்போது முற்படுவீர்கள். புகுத்தி அது உங்களுக்கு வெற்றியையும் கூட தரும். பொதுவாக இந்த வாரம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டியது, பிறருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. வீண் பிடிவாதம் கூடாது, அலட்சிய போக்கு கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, வெளிர் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே,
வசதிகள் இப்போது அதிகமாகும். முன்னேற்றம் எளிதாக இருக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். காணி வாங்கும் யோகம் உண்டு. வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்கும். வீடு கட்டி அது தடையாக பாதியில் நின்று இருந்தால் அதை இப்போது மீண்டும் தொடர முடியும். அல்லது வீடு கட்டி முடித்தாகிவிட்டது, அதில் குடியேறுவதற்கு உண்டான நேரம் அமையவில்லை என்றால் இப்போது உங்களால் குடியேறுவதற்கு உண்டான நேரத்தை நிர்ணயிக்க முடியும். வாகனங்களிலே இருக்கக்கூடிய பழுதுகளையும் கூட சரி செய்வீர்கள். இப்படியாக வசதிகள் உங்களுக்கு இப்போது அதிகமாகும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் அறிவு கூர்மை சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் பேச்சாற்றல் மூலமாக சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதையும் கூட மறுக்காமல் குறைக்காமல் செய்து முடிப்பீர்கள். அதனாலும் கூட உங்களுக்கு இப்போது நல்ல பெயர் உண்டாகும். எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டுமோ கனகச்சிதமாக அதை அப்படியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களுக்கு கைவர பெறும். அதே சமயத்தில் இப்போது நீங்கள் தவறானவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. நல்லவர்களுக்கு மட்டுமே உபகாரம் செய்ய வேண்டும். சிலருக்கு பெரிய எண்ணங்கள் உற்பத்தியாகும். அதாவது அறக்கட்டளை தொடங்குவது, ஆலயங்கள் கட்டுவது என்ற எண்ணங்கள் உற்பத்தியாகும். அப்படி வரும்போது அதையும் கூட செய்ய முடியும். பொதுவாக இந்த வாரத்திலே நீங்கள் தவிர்க்க வேண்டியது மாற்றங்களை செய்யக்கூடாது. வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காரண காரியமின்றி மாற்றம் செய்வதற்கு முயற்சிக்கக்கூடாது. உடனடி முடிவுகளை எடுக்கக்கூடாது. பெரிய விஷயங்களை கூட உங்களால் செய்ய முடியும். ஆனால் அதை நிதானித்து சிந்தித்து நேரம் வரும் வரை காத்திருந்து தக்க தருணத்திலே செய்ய வேண்டியது அவசியம். மாற்றங்கள் உடனடி முடிவுகள், இதை தவிர்த்தால் போதுமானது. கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியில் பெரிய அளவிற்கு நாட்டம் இருக்கும். அதோடு சேர்ந்து அதையும் தாண்டி விளையாட்டு, போட்டி, பந்தயங்கள் இதிலே மிக அதிகமான ஈடுபாட்டை கொண்டிருப்பீர்கள். இதன் மூலமாக கூட உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த செய்யக்கூடிய பணியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை சரியாக நீங்கள் இப்போது மூலதனத்தில் போடுவீர்கள். சிறு சேமிப்பு கணக்கை தொடங்குவீர்கள். அந்த உத்தியோகம், அந்த கடமை அது மிக சிறந்தது, அது நமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு என்று கருதி அதை சிறப்பாக செய்வீர்கள். பிறர் உங்களை பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவீர்கள். அதன் மூலமாக உயர்வு கிடைக்கும். அதற்காக சிலர் கடன் கூட பெறுவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் கரு நீலம். மீனராசி அன்பர்களே, சாமர்த்தியத்தினால் இப்போது நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள். செல்வந்தராக கோடீஸ்வரராக பிறக்கக்கூடிய ஒருவர் கூட ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விடலாம். ஆனால் அறிவாளியாக பிறக்கக்கூடிய ஒருவர் எப்படியும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார். அவருக்கு தோல்வி, ஏழ்மை, கஷ்டம் என்ற நிலைமை வராது. அப்படியாக இப்போது நீங்கள் மிக சாமர்த்தியமாக அறிவுபூர்வமாக செயல்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு இப்போது திறந்து இருக்கும். அறிவு கூர்மை, சாமர்த்தியம் இருக்கும். அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் இருக்கும். அதனால் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். எதுவெல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருந்ததோ, எதையெல்லாம் நினைத்து நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த நல்ல விஷயங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சேவை கடமைகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். உங்களை போன்று இருக்க வேண்டும் என்று பிறர் நினைக்கக்கூடிய அளவிற்கு அனைத்திலும் சரியாக நடந்து கொள்வீர்கள். அதே சமயத்திலே நீங்கள் சற்று கவனக்குறைவு, அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும். உலகத்திலே தீயவர் நல்லவர் இரண்டும் சேர்ந்துதான் மக்கள் இருக்கின்றார்கள். அதனால் பிறரை அப்படியே நம்பிவிடக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் மிக அதிகமான கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆன்மீக நாட்டம் சிறப்பாக இருக்கும். தர்ம காரியங்களிலே ஈடுபாடு உண்டாகும். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சேவை உதவியை செய்வீர்கள். கல்வி பயிலக்கூடியவர்கள்
இந்த வாரத்தில் குருவை தெய்வமாக பார்ப்பீர்கள். அந்த அளவிற்கு குருவுக்கு, ஆசிரியருக்கு மதிப்பு அளித்து சிறந்த மாணவர் என்ற பெயரை பெறுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணியை செய்யும் தொழிலே தெய்வம் என்ற உண்மையான நிலையில் நீங்கள் வைத்து பார்ப்பீர்கள். அந்த பணியிலே உங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீர்கள். பணி செய்யக்கூடிய இடத்திலே நம்பகத்தன்மை, நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் துரோக சிந்தனா என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதையும் கூட தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வத்திற்கு, நம்மை நம்பும் வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களிடம் பணிபுரியக்கூடியவர்களுடைய குடும்பத்தை உங்கள் குடும்பம் போன்று பார்த்து கொள்ள முன் வருவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 3. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வாரம் அனைவருக்கும் உயர்வை தரக்கூடிய உன்னதமான வாரமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM